கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோவை குற்றாலத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கோவை குற்றாலத்தை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி வரணும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்கிறேன். இதுதான் கோவை குற்றாலத்தோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இருக்குல்ல, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இப்படி தான் அங்கே பஸ்ஸை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கிட்டு நீங்கள் எப்படி நேராக உள்ளே வரணும். நீங்கள் எப்படி பஸ்ஸை விட்டு இறங்கி வந்த உடனே இந்த பிளேஸ் தான் வரும். இந்த பிளேஸில் நீங்கள் வந்து எதுனாலும் திங்ஸ் வாங்கிக்கலாம். உள்ளே வாங்குறதுக்கு இடம் கிடையாது, எதுவுமே வாங்க முடியாது. உள்ளே ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. இங்கேயே நீங்கள் எதனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எதனாலும் இங்கேயே குடிச்சிக்கலாம். நீங்கள் உள்ளே போக போக எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் உள்ளே போக போக. இதுதான் டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்ட்ரு. இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 10 மணி டு 2 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கல்ல, அது வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்ட்ரு. அதாவது அது பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 30 ரூபா, அப்படி வந்து வேரி ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் பண்ணணும். 2 வீலரு, காரு, அதுக்கெலாம் வந்தீங்கன்னா தனியாக அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது தான் சொல்லுவாங்க, இது வந்து கோவை குற்றாலம், அதாவது சிறுவாணின்னு சொல்லுவாங்க. உள்ளே தான் இருக்குது. அந்த ஃபால்ஸை போய் பார்க்க போகிறோம். வாங்க, அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உள்ளே எதுவும் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார்லேயும் சரி, பஸ்ஸில் எதுவும் கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்மளே நடந்து போய்க்கணும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. உள்ளே ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரீ ஹவுஸ் தான் அது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 2000 ரூபாலேருந்து இந்த ரூம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஸ்ஸு தான் நம்மளை கொண்டு போகக்கூடிய பஸ்ஸு. கரெக்டாக அந்த இடத்துல போய் நம்மளவே விட்டுரும். நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தா போதும். ஒரு ஸ்டாப்பில் ஏறி, அதான் இந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாங்க இந்த இடம் வந்து எதுக்குன்னா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். உங்களுக்கு எப்போனாலும் எதுனாலும் வரலாம். நீங்கள் சேஃபாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம். கோவை பக்கத்தில் மிக சூப்பரான பிளேஸ்னால் அந்த பிளேஸ் சொல்லலாம். பார்க்க அப்படியே ஊட்டி, கொடைக்கானல் லுக்கில் கொடுக்கும். ஃபுல்லாக கிளைமேட் எல்லாமே கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஃபாரஸ்ட் நீ தண்ணியில் குளிக்கிறதுக்கும் அந்த குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. கைஸ், ஃபைனலாக வந்தாச்சு நம்ம இந்த இடத்துக்கு. அந்த மேலே தெரியுதா உங்களுக்கு தண்ணி விழுதா? அதுதான் சிறுவாணி. இதுதான் மலை. எப்படி இருக்குது? பக்காவாக இருக்கா? வேற லெவல் கைஸ், வேற லெவல். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலு. ஒருத்தன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம தான் போனோம். உள்ளே யாருமே இல்லை. 10 மணிக்குனால நான் மட்டும்தான் உள்ளே போனேன். யாருமே வரல. அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இந்த இடம் தான் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸு. உள்ளே தாண்டி தான், பாலத்தை தாண்டி தான் நம்ம உள்ளே குளிக்கிறதுக்கு போக முடியும். இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். எல்லோரும் இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நம்ம அப்படி இங்கேருந்து இது வந்து கைட்னஸ் எப்படி எப்படி போகணுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளே இறங்கி நடந்து போக வேண்டியதான். அப்படி ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபோட்டோ எடுக்கணும். காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. இதுதான் சிறுவாணி. இதுதான் சிறுவாணி கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம குளிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். இதுதான் இங்கே குளிச்சுட்டு வந்து இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சீசன் டைம் இல்லாத டயத்தில் போனதுனால இங்கே கூட்டம் இல்லை. சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும். வேறு லெவல் இருந்தது. தண்ணிலாம் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. மறக்காமல் துண்டு எல்லாம் ப்ரிப்பராக எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப கஷ்டம். நான் குளிக்கலை, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு ரிட்டன் ஆகிட்டேன். எப்படி இருந்தது வீடியோ மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.